பெஞ்சல் புயல் எதிரொலியாய் பெய்த கனமழையில் சுற்றுலா வேன் ஒன்று ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீருக்குள் மூழ்கியதும் வேனுக்குள் இருந்த அனைவரும் அபாய நிலையில் சிக்கியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கே இந்த சம்பவம்? பார்க்கலாம் விரிவாக. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த ராயர்பாளையத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை. பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியது. அவ்வழியே சென்ற சுற்றுலா வேன் ஒன்று விபரீதம் தெரியாமல் சுரங்கப்பாதைக்குள் நுழைந்த நிலையில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கி நின்றது. தகவலறிந்து வந்த சின்னசேலம் தீயணைப்புத் துறையினர் சுற்றுலா வேனுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து வேனையும் கயிறு கட்டி இழுத்து கரை சேர்த்தனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே உள்ள ஒட்டேரிபாளையம் கிராமத்தில் சாரதா என்ற 80 வயது மூதாட்டியின் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்தும் மூழ்கி போய் திக்கற்ற நிலையில் அல்லல் பட்டிருக்கிறார் மூதாட்டி சாரதா. எங்கள் வீட்டுக்காரே இறந்துட்டாரு. 3 பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டேன். யாருமே எங்களை கவனிக்கிறதில்ல. துணிமணியெல்லாம் நஞ்சு போச்சு. என்ன கிடையாது, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பாடு செய்கிறதுக்கு இடம் இல்லை சார். நானே அப்படியே பட்டினு வந்தேன். ராத்திரி பருப்பு அரிசி எல்லாம் நஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாது. பட்டினவே அந்த ராத்திரிலாம் நீங்கள் என்னென்ன கூட சொல்லுங்க. இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் ஏரி நிரம்பி உபரி நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதில் மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. மழை தேங்கி வெள்ளக்காடாய் காட்சியளித்த கடலூரின் பிரதான சாலையில் குடைப்பிடித்தவாறு நடந்து சென்ற பெண் ஒருவர் திடீரென அங்கிருந்த பள்ளத்திற்குள் தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.